வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரசாந்த் ஆட்டோமொபைல் vlogs. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம கடலூர் மகேந்திரா சக்கராலயா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல தான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், வேற எங்கே இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பேட்மேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நான் இப்போ இன்ட்ரோலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் நிறைய இன்சோமினியாவில் பேட்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக மகேந்திராவில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நான் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வெஹிக்கிள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Say it louder, say it louder. Feel the moment, feel the power. Bring the animal back to life. Bring the energy one more time. If you feel like letting go, you can take control. You can turn this all to something beautiful where you feel life gets you down, 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 gets you down, down, down. Say it louder, say it louder. Feel the moment, feel the power. Bring the animal back to life. Bring the energy one more time. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டு, எனக்கு தெரிஞ்ச வீடியோகிராஃபி வச்சு உங்களை ஏமாற்றிருக்கேன். ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே உங்களுக்கு எலக்ட்ரிக் சீட்டு, இது எயிட் வே அட்ஜஸ்டபிள், ஒரு எலக்ட்ரிக் சீட்டு, லம்பார் சப்போர்ட்டோட அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு லம்பார் சப்போர்ட்டு. அது இல்லாமல் ஒரு 3 மெமரி சீட் இருக்குது. அது இல்லாமல் வெண்டிலேட்டர் சீட்டுமே உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்குது. கோ டிரைவர் சீட்டுக்கு அங்கே ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வெண்டிலேட்டர் சீட், ஏசி ஆன் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸுரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல தான் கீ உங்களுக்கு 2 கீ கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டிசைன் நீங்கள் கீ பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. வெஹிக்கிளோட கீயோட டிசைனே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக BE6 மட்டும்தான் உங்களுக்கு இந்தமாரி கீ ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பிரேக் அமுத்தி ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். வெஹிக்கிள் உங்களுக்கு EV வெஹிக்கிள் ரெடி டு ட்ரைவ் வந்தால் தான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம ஈஸிலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெஹிக்கிள் இப்போ சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 17%க்கு 68 கிலோமீட்டர் ஸ்டோரேஜ் காமிக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து இன்டீரியரில் டோர் ஹேண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் டோர் ஓப்பன் ஆகும். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் ஆகிடும். இது இப்படி ஏற்றிங்கன்னா அன்லாக். இது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. இதுதான் ரியல் ரிவ்யூ. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ORVM அட்ஜஸ்டபிள். சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிடுச்சு. திருப்பி அதே பட்டன் ஓப்பன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது லெஃப்ட்டு லெஃப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பவர் விண்டோ, 4 பவர் விண்டோவோட இன்கேஸ் ஒரு விண்டோ நீங்கள் இந்த பட்டன் பார்த்திங்கன்னா மற்ற டோரில் இருக்கிற பவர் விண்டோ உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஒரு சில்ட்ரன் சேஃப்டிக்காக இது உங்களுக்கு சென்ட்ரல் லாக் பட்டன், லாக் அன்லாக். அது இல்லாமல் உங்களுக்கு டிரைவர் சீட்டில் இங்கே 4-5 ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்ணுறது. இது உங்களுக்கு விஷன் எக்ஸுக்கானது. இது வந்து EPSக்கான சிம்பிள். ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல்டு, பார்க்கிங் அசிஸ்ட். BS6 உங்களுக்கு ஸ்டேரிங்கில் 2 ஸ்போக் ஸ்டேரிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. BS6 இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும். உங்களுக்கு பேட்மேன் எடிஷன்றனால உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் கோல்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெஹிக்கிளே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நார்மலுக்கும் பேட்மேன் எடிஷனுக்கும் என்ன அடிஷ்னல்னால் ஸ்டெல்த்து பிளாக்கு மேட் எடிஷன் கலருக்காக ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு 1 லட்ச ரூபா அதிகமாக இருக்குது.
ஏன்னா இந்த Black கலர் இன்டீரியர் தீமுக்காகவும் அடிஷ்னல் உங்களுக்கு வீல் சைஸ் அதுலேருந்து உங்களுக்கு R19 வரும், இல்லை R20 வரும். டயர் சைஸ் வித் வீல் சைஸுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கில் உங்களுக்கு கோல்டன் கலரில் கேலிபர், தென் உங்களுக்கு காயில் சஸ்பென்ஷன், இந்த மேக்பர்சன் காயில் சஸ்பென்ஷன் அந்த காயிலுமே உங்களுக்கு கோல்டன் கலரில் இருக்கும். மற்றபடி இன்டீரியரில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாற்றிருக்காங்க. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன் தான் வரும். எப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் உங்களுக்கு இந்த டூயல் ஸ்க்ரீனாக ஒரே ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் டூயல் ஸ்க்ரீன் தான். இதே நீங்கள் நீல பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அப்டோ உங்களுக்கு அது ட்ரிபிள் ஸ்க்ரீன் வரும். அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் 7Xமே இப்போ ட்ரிபிள் ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்காங்க. பட் BE6ல் உங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன் தான். டூயல் ஒயர்லெஸ் சார்ஜர், இந்த பார்க்கிங், இந்த டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மட்டும், ஈவினாலே ஆட்டோமேட்டிக் தான் வரும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், ட்ரைவ். இது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் இப்போ டிரைவிங்கில் இருக்கீங்க, என்னால் இப்படி வந்து மியூசிக் சிஸ்டமாக இப்படி டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னால் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய போக முடியல, இப்போ டிரைவெல்லாம் பார்க்க முடியல. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபேன் ஸ்பீடு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஃபேனோட கண்ட்ரோல் வரும். இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாரி, லெஃப்ட் அண்ட் ரைட், அப்புறம் ஓகே. நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங், நான் இங்கே ரொட்டேட் பண்ணேன், அங்கே ரொட்டேட் ஆகுது பாருங்க. இது ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஆஃப் பண்ணோன்னா சிங்கிள் டேப், இந்த சிங்கிள் டேப் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இது ரொம்ப, இப்போ நீங்கள் இன்கேஸ் பேக் வரணும், நீங்கள் டிரைவிங்கில் பேக் வரணும் அப்படின்னா இப்படி இந்த பட்டன் சொன்னால் பேக் வரும். வெஹிக்கிளோட டிரைவிங் மோட்ஸுமே நீங்கள் இதிலேயே மாற்றிக்கலாம். டிஃபால்ட், ரேஞ்ச், எவ்ரிடே, ரேஸ் வந்துட்டோம் அப்படின்னா இது டிஃபால்ட் வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு மோடு வந்து டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ப்ளஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஓரியன்டுமே நல்லாயிருக்கும். செகண்ட் ஒன் ரேஞ்ச், இது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக அப்படியே ஒரு 100%லேருந்து ஒரு 70-75% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிடும். ஒரு 25% பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணிடும். 75% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரேஞ்ச் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்கும். இது வந்து எவ்ரிடே, இது வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், ரேஞ்சும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீஜன் ஆப்ஷனுமே இதில் உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு கலந்து வரும். இது வந்து ரேஸ், இதுதான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட். இன்கேஸ் நீங்கள் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கல, இன்கேஸ் வெஹிக்கிள் இன்னும் BS6 நார்மல் வெர்ஷன் கூட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலன்னா, நான் உங்களுக்கு டேம் ஷோ சொல்லுவேன். இந்த ரேஸில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு 40 ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேஸில் போட்டு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டர்போ கொடுத்த ஃபீல். எப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் நீங்கள் நீட்ரோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தொட்டவுடனே அப்படியே தலையெல்லாம் அப்படி பின்னாடி தள்ளுமே, அந்த ஃபீல் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபீலுக்காகவே ஒரு டெஸ்ட்டை நீங்கள் தாராளமாக பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது டிரைவ் மோட்ஸ். ஸோ இந்த கன்சோல் இதுக்கு தான். உங்களால் ஈஸியாக ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் மியூசிக் சிஸ்டமாக டச் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் வால்யூம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் இதிலேயே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கன்சோல். ஆக்சுவலாக இந்த பட்டன் எதுக்கு, ஆக்சுவலாக இது ஒரு EV வெஹிக்கிள் பார்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ இது மற்ற ஒரு EV வெஹிக்கிளில் நீங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. மற்ற வெஹிக்கிளும் இருக்காது, இந்த வெஹிக்கிளும் இருக்காது. இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு சோனிக் சூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சவுண்டு வருதில்ல, இந்த இது உங்களுக்கு சோனிக் சூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வேணும்னா உங்களுக்கு ஆன் பண்ணிக்கலாம், வேணானாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ EV வெஹிக்கிள் எனக்கு நான் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் ஓட்டி எனக்கு வந்துருச்சுப்பா, எனக்கு அந்த ஃபீல், எனக்கு EV ஓட்டுற ஃபீல் வேணாம், எனக்கு பெட்ரோல் டீசல் ஓட்டுற ஃபீல் வேணும்னா நீங்கள் அதை இன்டீரியராகவும் எக்ஸ்டீரியராகவும் ஆன் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து உங்களுக்கு பேட்மேன் எடிஷனில் மட்டும்தான் இந்த பேட்மேனுன்ற தீம் வரும். மற்றதெல்லாம் நார்மல் இதெல்லாம் இந்த ரேஞ்சு இந்த ரேஸு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்துடும். இது நீங்கள் ஆன் ஆஃப் பட்டனில் செட்டிங்கில் சவுண்டில் இருக்கும் சோனிக் சூட்டுன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இது வேணானாலும் இது உங்களுக்கு வேணானாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இன்டீரியர்லாம் அப்படி தான். இன்டீரியரில் பண்ணிட்டு நீங்கள் இதில் உங்களுக்கு பேட்மேன் இதுலேயுமே உங்களுக்கு இன்டீரியரில் பேட்மேன் மோட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு எவ்ரிடே அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட் தெரியுதில்ல. எக்ஸ்டீரியர்லையுமே இதே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் இது இன்ஸ்டாக்டாக நீங்கள் இன்கேஸ் ஆப்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தாராளமாக ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான பட்டன் தான் இது. ஸோ இந்த கன்சோல் உங்களுக்கு பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பேட்மேன் எடிஷனில் மட்டும்தான் இந்தமாரி ஒரு பேட்ஜிங் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 999 கொடுத்துருந்தாங்க. அதில் மட்டும்தான் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது அடுத்த வந்த பேட்ச். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மென்ஷனுமே இருக்காது. ஸ்டேரிங்கை பொறுத்தவரையும் 2 ஸ்போக் ஸ்டேரிங். இதில் வந்து உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் ஆரன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சைடில் வந்துடும். மோடு வந்து இந்த செலக்ட் ஆஃப் சோர்ஸோட மோடு. இது கால் அட்டன் பண்ணுற பட்டன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துலேயும் வருது தான். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கில் ப்ளஸ் ஆர் மைனஸ். இதுனா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டரா? ஆக்சுவலாக பேடல் ஷிஃப்டர் உங்களுக்கு இது வந்து ரீஜன் மோடுக்கு வரும். இப்போ இங்கே ரீஜன் மோடு L1, ஆக்சுவலாக டிரைவிங்கில் தான் மாறும். ரீஜன் மோடு எப்படின்னா ஆக்சுவலாக அது 1 பேடல் மோடு. ஆல்ரெடி நான் 1 பேடல் மோடு, ரீஜன் மோடு, 1 பேடல் மோடு ஆக்சுவலாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை இன்கேஸ் டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ரீஜன் மோட் 1 பேடல் மோடுனா என்ன யூஸுன்ற மாதிரி கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன். இதுவுமே உங்களுக்கு பெடல் மோடுக்கான சுவிட்சு தான். இந்த இடத்துல உங்களுக்கு பேட்மேன் சிம்பிள் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கான சிம்பிள் தான். பேட்மேன் சிம்பிள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ரேஸுன்ற மோடு ஆன் ஆகிடும். ஸோ அதுக்காக இன்கேஸ் நீங்கள் இந்த BE6 பேட்மேன் எடிஷன்லாம் இங்கே உங்களுக்கு தண்டர் சிம்பிள் இருக்கும். ஸோ ஈவினால உங்களுக்கு பேட்மேன் எடிஷனால் உங்களுக்கு இன்டீரியரில் கோல்டன் பிளாக் இந்த மாதிரி உங்களுக்கு லெதர் சீட்டு ஃபேப்ரிக்கில் சென்டரில் உங்களுக்கு ஃபேப்ரிக் வருது. லெதர் சீட் ப்ரீமியம் லெதர் தான். உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இன்டீரியர்லாம். பேட்மேன் எடிஷன் அடுத்தது ஒரு 1000 கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க தாராளமாக இந்த டைமில் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம். பேட்மேன் எடிஷன்லேயே உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கிறதுனா இந்த அந்த மியூசிக் சிஸ்டம்லேயே உங்களுக்கு இன்பில்டாக எல்லாமே வந்துடும். இந்த லைவ் வியூவர் மோட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாம் மோடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் சீட்லாம் கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கிறேன், ஏன்னா இதில் அதான் பண்ணோம். ப்ளேன்னு கொடுக்குறேன், அப்படி பாருங்கள். கிளைமேட் அட்ஜஸ்ட் ஆகும், ஆடியோ அட்ஜஸ்ட் ஆகும். என்ன பாட்டு போட்டிருந்தாங்க அதுக்கிட்ட ஆம்பிளைட்டும் பண்ணவும் என் சீட் அப்படியே பின்னாடி போகுது, ஒரு சவுண்டு ஓடும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ வந்து நிம்மதியாக இருக்கலாம். கொஞ்சம் உங்கள் மூடை செட் பண்ணுறதுக்காக தீமுமே மாறிச்சுல்ல, நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். சீட் அட்ஜஸ்ட் ஆகும், பழைய இதுக்கு வந்துடும். ஸோ இது கொஞ்சம் பேட்மேன் எடிஷன் தான். இந்த பேட்மேன் எடிஷன் காமிக்குது. மற்றபடி இந்த மியூசிக் சிஸ்டமுக்கு தனியாக வீடியோ போடணும் இல்லை, அவ்வளோ சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. விஷன் எக்ஸ் இதுதான், நாங்கள் ஒரு விஷன் எக்ஸ் சொன்னோம்ல, அது வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஹெட்அப் டிஸ்பிளே தெரியுதில்ல என்ன ரேஞ்ச். ஆக்சுவலாக கிளஸ்டர் இதுக்கு தான், கிளஸ்டர் இங்கே பார்த்துக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு விஷன் விஆர் மாரி, விஆர் தான். ஆக்சுவலாக அது விஆர் தான். இந்த உங்களுக்கு ஸ்பீடு கண்ட்ரோலு, ஸ்பீடு உங்களுக்கு என்ன ஸ்பீடில் போகிறன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரேஞ்சு இதெல்லாம் நீங்கள் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும், ரோட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு விண்ட்ஷீல்டில் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்டீரியர் தாங்க, ஈவினா ஈவி குளிச்சு வச்சுக்கிறாங்க. இருங்க பின்னாடி நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு யூடியூப்லாம் சப்போர்ட் ஆகும். நீங்கள் இப்போ பேட்மேன் எடிஷன்லாம் இருக்குன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இதில் ஒரு ஏர்டெல் சிம் சிம்மில் இருக்கும், அன்லிமிட்டடாக ஓடிட்டுருக்கும். என்ன போட்டிங்கனாலுமே ஓடும். யூடியூப் தான் நம்ம யூடியூப்புக்கு, நமக்கே யூடியூப், நம்மளே யூடியூப் சேனல் தான். நமக்கு யூடியூப் சேனலுக்குள்ளே ஒரு யூடியூப் சேனலு, அதில் ஒரு ஆடு வேறு. பாட்டெலாம் போட்டிங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அது வேணாம், அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ரியர் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது இங்கே இதான் ஆல்ட்ராஸ் பஞ்சு நிறையா காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்குது. ரியரில் ஏசி வெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன். இங்கே ஒரு ஃபோன் வைக்கிற ஹோல்டர் இருக்குது. ரியர்லையுமே இந்த டோர் ஹேண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த நீங்கள் இது ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கும் சன்ரூஃப் வந்துடும். ஆக்சுவலாக இது சன்ரூஃப் கிடையாது, ஸ்கை ரூஃப், மூன் ரூஃப், என்ன வேணால் சொல்லிக்கலாம். இதுதான் உங்களுக்கு சென்ட்ரோட கன்சோல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியர் சீட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு BS6 ஒரு ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரண்ட்டில் ரொம்ப நான் ரியரில் மூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த சீட்டோட டிசைன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு உங்களுக்கு லெக் ரூமும் எடுக்கல, ஹெட்ரூமுமே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆக்சுவலாக 5.8 ஆல்மோஸ்ட் 6 ஃபீட். இந்த ஃபீட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் இடிக்காது. இன்கேஸ் உங்களுக்கு இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு BS6 சூட்டபிள் ஆகுது. ஆக்சுவலாக இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி பசங்களுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இன்கேஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் இந்த செட்டப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதேமாதிரி ஒரு EV வெஹிக்கிள் வேணும், லெக் ரூம் ஹெட்ரூம்லாம் எனக்கு இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் எனக்கு மோர் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான வண்டி அந்த பக்கம் இருக்குது. உங்களுக்கு இந்த 9e தான். அதுவும் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான், சினிலக்ஸ். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். நான் உங்களுக்கு லைட்டாக மட்டும் அதோட வியூ காமிக்கிறேன். நம்ம ஃபோக்கஸ் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டு வரையும் உங்களுக்கு ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு 16 ஸ்பீக்கர். இந்த 16 ஸ்பீக்கரும் எங்கெங்கே வைக்கணும், ஏஆர் ரஹ்மான் தான் சஜஷன் கேட்டதாக சொல்கிறாங்க. அனிருத்துமே இந்த வெஹிக்கிள் தான் வச்சுருக்காரு. அனிருத்து, கடலூரில் குக் வித் கோமாளி புகழ் சாரும் இதான் வச்சுருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஷேரும் இதான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடுங்க. ரியரை பொறுத்தவரையும் உங்களுக்கு எலக்ட்ரிக் டெயில் கேட்டு சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். பூட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்பேர் வீல் வந்துடும். இதுதான் இந்த போர்ட்டபிள் 3.3 கிலோவாட்டில் சார்ஜிங் ஹோம் சார்ஜரு. ஒரு 16 ஆம்ப் போட்டு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு R18 உங்களுக்கு டயர் சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி R18 தான் அலாய் வீல், நார்மல் ஸ்டீல் வீல் வரும். அதுக்கான கிட்டு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ரியலில் ஒரு 12 போட்டு வரும். இதை வச்சு நீங்கள் அந்த இன்கேஸ் பஞ்சர் கிட்லாம் ஃபியூச்சரில் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் க்ளீனருமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். திருப்பியும் ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். நான் இன்னொரு அட்வான்ஸ் தான் இதில் உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. இதில் தெரியுதுல்ல, பேட்மேன் எடிஷன் உங்களுக்கு கிளாஸுமே இந்த பேட்மேன் சிம்பிள் வரும். இதில் நீங்கள் பாருங்களேன், ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் UV கட் கிளாஸ் தெரியும். இதுவும் ஆக்சுவலாக UV கட் கிளாஸ் தான். பட் இது வந்து உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அப்படியே நான் இந்த வெஹிக்கிளையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சினிலக்ஸ், இதுலேயும் உங்களுக்கு அந்த மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக டாப் எண்டில் மட்டும் தான் உங்களுக்கு பேக் 3 அபோவ் பேக் 3 இதில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வெளியில் ஒரு 9 BS6 ஒரு பேக் 2 இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள்.
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த யூவி கட் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இதில் அந்த சவுண்ட் ப்ரூஃபிங்கில் பாருங்கள். இதுவும் B6 தான். இதுவும் B6 தான். பட் உங்களுக்கு டாப் எண்டில் மட்டும்தான் இது உங்களுக்கு கொடுக்குறாங்க. பேசிக்கில் உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் இருக்காது. வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிடலாம். பேனட் வந்து நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பண்ணால் தான் 2 தடவை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. அப்படியே சும்மா அப்படிங்க ஏற்றிங்கனாலே போதும். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரங்க். மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி 35 கிலோ. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் இதில் வச்சுக்கலாம். பட் போலீஸுமே இப்போ உஷாராயிட்டாங்க. இதில் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஈவினா ஃப்ரங்கை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் நல்லா லாக் ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு இன்டீரியரை பொறுத்த வரையும் உங்களுக்கு இன்டீரியரில் ஒரு கேமரா இருக்குது. இந்த கேமரா எதுக்கு போகிறோம்னா, இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, இந்த கூகுள் மீட்டிங் இல்லை ஜூம் மீட்டிங் எதுவும் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமராலேயே நீங்கள் மீட்டிங் ஐடிலாம் போட்டு இந்த கேமராலேயே பார்த்துக்கலாம். ஒரு மீட்டிங் ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உங்கள் வியூ வந்துடும். இதுலேயே நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இன்கேஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணுன்னா கஷ்டப்பட்டு ஃபோனில் எங்கேயும் காரில் போகும்போது அட்டன் பண்ண முடியாதுல்ல. இன்கேஸ் உங்கள் ஃபோனில் இதில் அந்த மீட்டிங் ஐடி போட்டாங்கன்னா இது ஆல்ரெடி நெட்டு இருக்குல்ல, இந்த நெட்டை வச்சு உங்களுக்கு நீங்கள் தாராளமாகவே மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ஜாலியாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். அது இல்லாமல் நீங்கள் கார்லேயே செல்ஃபி வீடியோவும் எடுத்துக்கலாம் இந்த கேமரா மூலயமா. பட் ஆனால் இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஒன்லி வீடியோ தான். ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஒன்லி வீடியோ தான். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு க்ளவுட்லையும் ஸ்டோரேஜ் வேணும்னா க்ளவுட்லையும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பென்ட்ரைவ் போட்டுமே நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் போட்டு வந்து உங்களுக்கு அங்கே இருக்குல்ல, இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் இதை வழியாக நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அந்த க்ளவுட் பாக்ஸில் அது இருக்குது. வேறு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஆஃப் ஆகும்போது ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் இதில் ஒரு தீம் வரும். நல்லா இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. பேட்டரி பேக்கப், வெஹிக்கிளோட ரேட் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டாப் எண்ட் உங்களுக்கு 31 lakhs வருது பேட்மேன் எடிஷன். அது இல்லாமல் சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தனி இதில் வந்து உங்களுக்கு பேட்மேன் எடிஷனாக 79 kW மட்டும்தான் வரும். R20 தான் அலாய்வில் வரும். ஸோ அதில் அதான் உங்களுக்கு வேரியன்ட் மாதிரி. இதில் வந்து 3 சார்ஜிங் ஆப்ஷன். ஒன்று எனக்கு சார்ஜரே வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி நான் ஒரு EV வெஹிக்கிள் வச்சுருக்கேன், எனக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, எனக்கு அந்த சார்ஜர் வச்சு நான் ஆக்சுவலாக சார்ஜிங் வந்து யூனிவர்சல் போட்டு தான் C டைப் மாதிரி எல்லா சார்ஜரும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் டாட்டாலேயோ வேறு எதுலேயோ வெஹிக்கிள் சார்ஜர் வச்சுருக்கீங்க, எனக்கு அந்த சார்ஜரே ஃபாஸ்ட் சார்ஜர் ஒரு 7.2 kW வந்து 7 kW சார்ஜர் வரையும் வச்சுருக்கீங்க, அதுவே போதும், எனக்கு நோ சார்ஜர் ஆப்ஷனே எடுத்துக்கோங்க, எனக்கு அதான் வண்டி வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நான் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், 3 phase வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 7 kW இல்லை 11 kW. 7 kWக்கும் 11 kW சார்ஜருக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 kWனா உங்களுக்கு 8 to 10 hours ஆகும் சார்ஜிங் டைம். ஒரு 0 to 100 வீட்லேயே போட்டுக்கலாம் 3 phase. இல்லை எனக்கு 11 kW சார்ஜர் வேணும்னா உங்களுக்கு 6 to 8 hours சார்ஜ் ஆகிக்கும். ஆல்மோஸ்ட் 4 hours டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்கள் இஷ்டம் தான் சார்ஜர். இதுதான் ஆப்ஷன். பேட்மேன் எடிஷனில் 3 பேட்மேன் எடிஷனே ஒரு வேரியன்ட் தான். அதில் வந்து உங்களுக்கு நோ சார்ஜர், 7 kW 11 kWன்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஆப்ஷன் வேணானாலும் நோ சார்ஜர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த 3 சார்ஜர் இல்லைனாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு 3.3 kW ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் வரும். பட் ஆனால் அது ஒரு நாள் இழுத்துரும். ஒரு 15 to 18 மணி நேரம் தாராளமாக இழுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் வெஹிக்கிள் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் வரும். லாஸ்ட்டாக என் இன்கிரெடிட்டில் என் நம்பர் வரும். கான்டாக்ட் பண்ணுங்கள்.
என்ன மேக்ஸிமம் என்ன சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்க முடியுமோ வெஹிக்கிள் டெலிவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இந்த வெஹிக்கிள் கிடையாது, எந்த வெஹிக்கிள் வேணாலும் கேளுங்க. எந்த பிராண்டு டாட்டா மகேந்திரா இங்கே ஒரே ஓனர் தான். டாட்டாவில் எதுவும் வெஹிக்கிள் நீங்கள் வேறு இடத்துல பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டிலே ஆகுது, இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, கலர் இருக்குது, மேட்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம பாண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுமே நம்ம தாராளமாக பண்ணித்தரலாம். கண்டிப்பாக வேணும்னா கேளுங்க, பண்ணித்தரலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் பிரசாந்த் ஆட்டோமொபைல் வ்ளாக்ஸ் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா ஏதாவது இதை வச்சு ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.